யாழ் போதனாவில் கோமா நிலையில் சிகிச்சை பெறும் விளக்கமறியல் கைதி சகோதரியிடம் 2.5 மணி நேரம் தீவிர விசாரணை. தென்னிலங்கையில் சொகுசு மாளிகைக்குள் சிக்கிய வெளிநாட்டவர்கள், விசாரணையில் வெளியான தகவல். யாழில் வெள்ள நிவாரணத்தில் பாரபட்சம், கிராம சேவருக்கு எதிராக முறைப்பாடு. யாழில் விமானப்படை கடற்படை வீரர்களுக்கு அஞ்சலி. கண்டியை வேறு ஒரு இடத்துக்கே கொண்டு செல்ல வேண்டும், அறிக்கையை சுட்டிக்காட்டி அமைச்சர் கூறிய தகவல். திரைசேரிக்கு 100 மில்லியன் ரூபாய் வழங்கிய திரிபூசா நிறுவனம். அதிகரித்துள்ள சிங்கள குடியேற்றங்களால் வவுனியா வடக்கிலிருந்து வெளியேறும் தமிழர்கள், 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக ரவிகரன் சுட்டிக்காட்டு. சிங்கள சிறுமியின் கடிதத்தை கண்டு கலங்கி நின்ற தேசிய தலைவர். பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வத்திக்கான் ஒத்துழைப்பு. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் கைதி ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த 1 மாத காலமாக கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது சகோதரியை யாழ்ப்பாண போலீசார் நேற்றைய தினம் புதன்கிழமை சுமார் 2.5 மணி நேரம் விசாரணை செய்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர். புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்காக செல்லாத குற்றத்துக்காக போலீசாரினால் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து நீதிமன்ற உத்தரவில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தலையில் காயம் ஏற்பட்டு தற்போது கடந்த 11ஆம் தேதி முதல் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கடந்த வாரம் குறித்த இளைஞனின் சகோதரி ஊடக சந்திப்பில் அண்ணாவை கடந்த 8ஆம் தேதி வைத்தியசாலையில் சென்று பார்த்தபோது அடித்து போட்டாங்க என தன்னிடம் சொன்னார் என கூறியிருந்தார். இந்த நிலையில் தாம் அடிக்கவில்லை, சிறையில் தடுக்கி விழுந்தார் என தெரிவித்த யாழ்ப்பாண சிறைச்சாலை நிர்வாகம் இளைஞனின் சகோதரி உண்மைக்கு புறம்பான தகவலை தெரிவித்தார் என பெண்ணுக்கு எதிராக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் நேற்றைய தினம் புதன்கிழமை குறித்த பெண்ணை போலீஸ் நிலையம் அழைத்து சுமார் 2.5 மணி நேரமாக விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலம் பெற்றனர். இதேவேளை குறித்த இளைஞன் ஊரில் நடைபெற்ற கைகலப்பு தொடர்பாக வழக்கு விசாரணை எதிர்கொண்டு வரும் நிலையில் சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்ததாக சில ஊடகங்களில் இளைஞனுக்கு கசிப்பு வழக்கு உண்டு என்றும் இளைஞனுக்கு கசிப்பு சிக் என சிறைச்சாலை நிர்வாகம் கண்டுபிடித்த புது வகையான நோய் தொடர்பில் வெளியான செய்திகளால் இளைஞனின் குடும்பம் கடும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பம் அவல நிலையில் இருக்கின்றது. ஒரு என்னென்று தெரியாத ஒரு நிலைமையில் அந்த குடும்பம் வாடிக்கொண்டிருக்கின்றது. குறித்த நபருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று யாருக்கும் தெரியாது. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கின்றார். அந்த காயத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது ஒரு விழுந்த வந்த காயமா என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கு சந்தேகங்கள் ஏற்படத்தான் வேண்டும் என்ற இழப்பு அவர்களுடையது. அந்த சந்தேகத்தை சரியான முறையில் நிவர்த்தி செய்ய வேண்டியது போலீசாரினுடைய கடமை. போலீசார் என்பவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வட்டுக்கோட்டை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இலங்கை முழுக்கவுமே இந்த கஸ்டடி மர்டர், அதாவது கஸ்டடியில் கொலைகள் என்பது மலிந்து கிடக்கின்றது. நாங்கள் இதற்கு முன்னரும் பல்வேறு நபர்களினுடைய இறப்பு சம்பவங்களை பேசியிருக்கின்றோம். இது உண்மையிலேயே தாக்கப்பட்டதா அல்லது விழுந்தாரா என்பது தொடர்பாக ஒரு சுயாதீனமான விசாரணை ஒன்று தேவை. ஏனென்றால் நாளை இப்படி யாருக்கும் இடம்பெறக்கூடாது. அதைவிட முக்கியமான ஒரு விடயம், ஒரு பெண் இப்படியான ஒரு பாதிப்பிலே முன்வந்து இந்த விடயத்தை தைரியமாக ஊடகங்களுக்கு பேசும் பொழுது நாம் அனைவரும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். மாறாக அவருக்கு 1008 கேள்விகளை தொடுத்து அவரின் மீது முறைப்பாடுகளை செய்து அவரை துன்புறுத்துகின்ற செயற்பாடை செய்வது மிக கேவலமான ஒரு வேலை. இதை இந்த போலீஸ் தரப்பு செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அத்தோடு அவருக்கான பூரண சட்ட உதவிகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஜேஎம்ஓவினுடைய அறிக்கையை கோர இருக்கின்றோம். இது தொடர்பாக மேலதிகமாக நீதிமன்றத்தினூடாக என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மனித உரிமை ஆணைக்குழுவிலே மீண்டும் ஒரு முறைப்பாட்டை செய்வதற்கு இருக்கின்றோம். போலீஸ் தலைமையகத்திற்கு இதை தெரியப்படுத்துவோம். பாராளுமன்றத்தில் இதை பேச வைப்போம். இதில் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கான பூரண உரிமை இந்த குடும்பத்திற்கு இருக்கின்றது. அவர்கள் எந்த முன்முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் அவர்களது சந்தேகம் நியாயமானது, அவருடைய வருத்தம் நியாயமானது. எனவே அவற்றிற்கான பதிலை கூற வேண்டிய கடப்பாடு போலீஸுக்கு இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு ஊடக நண்பர்கள் தயவு செய்து ஒரு பெண் முதல் முறையாக ஊடகத்துக்கு வந்து பேசும் பொழுது அவரால் முழுமையாக சரியாக பேச முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அவரது அண்ணா வருத்தமான சூழ்நிலை இருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய ஊடக நண்பர்களுடைய கடமை என்பதை நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இந்த சமயத்தில் இந்த குடும்பத்திற்கு ஒத்துழைப்போடும்
அவர்களுக்கான உதவிகளோடும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. 2.5 மணி நேரம் இந்த வழக்கு தொடர்பாக ஆங்காங்கே பிழையான தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது யார் செய்கின்றார்கள் என்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நேரடியாக அந்த விவரங்களை அறிந்த வகையில் இன்று போலீசாருடனும் பேசிய வகையில் கூறுகின்றேன். அவர் ஒரு கைகலப்பு தொடர்பான ஒரு வழக்கிலே தான் அவர் நீதிமன்றத்திற்கு செல்லாத காரணத்தினால் பிடியாணை மூலம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருளோ வேறு விடயங்களோ கிடையாது என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் ஒன்று, வேறு யாராவது போதைப்பொருள் விடயத்தில் கைது செய்யப்பட்டால் கூட அவர்களை தாக்குவதற்கோ அவர்களை கொலை செய்வதற்கோ அல்லது கோமாவிற்கு அனுப்புவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது என்பதையும் மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கின்றேன். இது மக்களினுடைய பாதுகாப்பு தொடர்பானது. போலீசார் மக்களினுடைய பாதுகாப்புக்கு உரித்தானவர்கள், அதை கேள்விக்குறியாக மாற்றுபவர்கள் அல்ல என்பதை நாங்கள் அவர்களுக்கு அடித்து கூற வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். நன்றி. ஆளுத்கம பகுதியில் சொகுசு வீட்டை வாடகைக்கு எடுத்து இணையம் வழியாக பெரிய அளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்ட 16 சீன நாட்டினர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ஆளுத்கம போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்துக்குரிய சீன நாட்டவர்களிடமிருந்து 20 ஆப்பிள் கையடக்க தொலைபேசிகள், 50 சிம் அட்டைகள், மடிக்கணனி மற்றும் பல பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இந்த சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக வீட்டை வாடகைக்கு எடுத்தல், உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நபர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து ஆன்லைன் பண மோசடி செய்து பணம் பெறுதல் மற்றும் மக்களை ஏமாற்றுதல் உள்ளிட்ட பல கணனி குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனர். சந்தேகத்துக்குரிய சீன நாட்டினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த அதிகாரி சஜீவ மேதவத்தவின் அறிவுறுத்தலின் பேரில் அளுத்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாய் கொடுப்பனவில் பாரபட்சம் பார்க்கப்பட்டதாக தெரிவித்து சண்டலிப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் கிராம சேவையாளர் ஒருவருக்கு எதிராக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடத்தக்கது, சண்டலிப்பாய் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட புதிய வீடமைப்பு திட்டம் கல்லுண்டாயில் வசிக்கும் ஜோகநாதன் ராஜித் ஆகிய எனக்கு தந்தை இல்லை. தாயின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வருகின்றேன். அத்துடன் நான் கல்வி கற்று வருகின்றேன். எனது தாயார் குடும்ப சுமை காரணமாக தற்காலிகமாக கொழும்புக்கு வேலைக்கு சென்று 3 மாத காலமாகிறது. ஆகையால் எனது பாதுகாப்பு கருதி என்னை குருநகரில் வசிக்கும் பெரிய தாயாருடன் விட்டு சென்றுள்ளார். எனது அம்மம்மாவும் எங்களோடு இருப்பதால் அவருடைய அடிப்படை தேவைகளையும் முழு குடும்ப சுமையும் எனது தாயாரை தாங்கி வருகிறார். எனது வீடு கல்லுண்டாயில் இருப்பதால் நான் அங்கு ஒவ்வொரு ஞாயிறும் சென்று வருவதோடு அங்கு மத ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடப்பதுண்டு. ஆனால் இருபாரமாக நான் அங்கு செல்லவில்லை. வெள்ளம் வந்ததால் வீட்டின் மின் இணைப்புகள் தண்ணீர் சென்றுள்ளது என உறவினர் சென்று பார்வையிட்டு வந்து கூறினர். ஆனால் அரசாங்கம் வழங்கும் வெள்ள நிவாரண அனர்த்த நிதியினை வழங்குவதற்காக பதிவுகளை மேற்கொள்ளுமாறு எனது தாயார் கிராம சேவையாளரிடம் கேட்க அவர் அதனை மறுத்துவிட்டார். குறித்த குடியிருப்பில் வாழாத குடும்பங்களுக்கு அந்த கொடுப்பனவுக்காக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் எனது தாயாரை மட்டும் புறக்கணித்து ஊழல் செய்கிறார். குறித்த விடயம் தொடர்பில் மேலதிகாரிகளிடமும் எனது தாயார் கதைத்து சாதகமான முடிவுகள் கிடைக்காத காரணத்தினால் அரசு அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்குரிய நீதியை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட பேரிடரின் போது மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த வேளை கிளி விபத்தில் மரணமான விமானிக்கும் சுண்டிக்குளம் பகுதியில் முகத்துவாரம் வெட்டச் சென்ற நிலையில் உயிரிழந்த 5 கடற்படையினருக்கும் அஞ்சலி செலுத்தி யாழ்ப்பாணத்தில் பதாகை கட்டப்பட்டது. வெண்ணப்புவல் உணுவில பிரதேசத்தில் நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்த போது கடந்த 30ஆம் தேதி கிளியொன்று ஹிங்கோயாவில் விழுந்தது. இதன்போது பிரதான விமானியான விம் கமாண்டர் நிர்மல் சியம்பலாப்பட்டிய 41 வயதுடையவர் உயிரிழந்தார். அதேவேளை சுண்டிக்குளம் பிரதேசத்தில் கடந்த 30ஆம் தேதி கலப்பு முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் விசேட கடமையில் ஈடுபட்டிருந்த போது 5 கடற்படையினர் உயிரிழந்தனர். குறித்த 6 பேருக்கும் அஞ்சலி செலுத்தும் முகமாக யாழ்ப்பாண நகர் பகுதியை அண்டிய ஸ்டான்லி பகுதியில் பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையின்படி கண்டியை வேறு ஒரு இடத்துக்குத்தான் கொண்டு போக வேண்டியுள்ளதாக கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று நடைபெற்ற விசேட கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றும் போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கண்டி தொடர்பில் வெளியிட்ட அறிக்கைப்படி பார்த்தால் கண்டியை அம்பாறை அல்லது அனுராதபுரத்துக்கு தான் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. மக்களின் வாழ்க்கையை மீளமைக்க படிப்படியாக நாம் எடுக்கும் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக
மேற்கொள்ள முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. நாம் பாடசாலைகளை ஆரம்பிக்க முயற்சிக்கையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையின்படி மீண்டும் பாடசாலைகளுக்கு மக்களை கொண்டுவரும் செயற்பாடுகளையே செய்ய வேண்டியுள்ளது. நாம் பல மட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். எனினும் இது தொடர்பாக ஆனால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைதான் தீர்மானமாக உள்ளது. கண்டியில் உள்ள 20 பிரதேசங்கள் இவ்வாறு அபாயமான பிரதேசங்களாக கொண்டு செல்ல முடியாதுள்ளது. அதனால் அதிகமாக பாதிப்புக்குள்ளான பகுதிகளை மட்டும் எமக்கு அடையாளப்படுத்தி தருமாறு கேட்டுள்ளோம். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் போதுமானதாக இல்லை. அதனால் நாம் வெளிநாட்டு உதவிகளையும் கூறவுள்ளோம் என தெரிவித்துள்ளார். லங்கா திரிபோசா நிறுவனத்தின் லாப தொகையாக 100 மில்லியன் ரூபாய் நிதி திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நிதி வழங்கல் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமலதநாயக உள்ளிட்ட குழுவினர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோவிடம் இதற்கான காசோலையை கையளித்தனர். இந்த நிகழ்வில் வர்த்தக வாணிப உணவு மற்றும் பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கமும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கில் தற்போது அதிகரித்துள்ள சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் காணி அபகரிப்பு நெருக்கடிகள் காரணமாக வவுனியா வடக்கிலிருந்து அதிகளவு தமிழ் மக்கள் வெளியேறியுள்ளதாகவும் கிராமங்களில் மக்களின்மையினால் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் மேலும் சில பாடசாலைகள் மூடப்படும் நிலையில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். எனவே வவுனியா வடக்கில் இடம்பெறும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் அபகரிப்புகளை தடுக்குமாறும் தமிழ் மக்கள் தமது பூர்வீக நிலங்களில் வாழும் வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துமாறும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் மேதநாயகன் ஆகியோரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தினார். வடமாகாணத்தில் அதிக பாடசாலைகள் மூடப்பட்ட கல்வி வலயமாக வவுனியா வடக்கு கல்வி வலயம் காணப்படுகிறது. அந்த வகையில் வவுனியா கல்வி வலயத்தில் 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இவ்வாறு அதிகளவில் பாடசாலைகள் மூடப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த காரணத்தினை அதிகாரிகளான நீங்கள் எம்மிடம் தெரிவித்தாலேயே எம்மாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக வவுனியா வடக்கில் பெரும்பான்மை இனத்தவர்கள் அத்துமீறிய குடியேற்றங்கள் ஏற்படுத்துவதால் எமது மக்கள் வெளியேறுகின்றனர். அத்தோடு பாடசாலைகளில் பல பற்றாக்குறைகள் காணப்படுகின்றன. இந்த காரணங்களினாலேயே வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் இவ்வாறு பாடசாலைகள் அதிக மூடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். 2004ஆம் ஆண்டளவில் பத்திரிகை ஒன்றில் சிறுமி ஒருவருக்கு இதய சத்திர சிகிச்சை உதவி வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்குமாறு விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உத்தரவிட்டார் என அரசியல் பொருளாதார ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2004ஆம் ஆண்டளவில் சுனாமி பேரழுத்தம் ஏற்பட்ட போது தமிழர் தாயகங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. ஏற்கனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர் தாயக பிரதேசங்கள் இந்த பேரழிவால் பாரிய சவால்களை எதிர்நோக்கியிருந்தன. விடுதலை புலிகள் அமைப்பினர் உலக நாடுகளின் உதவிகளை பெற்றுத்தருமாறு கூறினர். ஆனால் தென்பகுதிகளுக்கு சென்றடைந்த பல உதவிகள் தமிழ் பகுதிகளுக்கு சென்றடையவில்லை. ஆனால் 2004ஆம் ஆண்டளவில் பத்திரிகை ஒன்றில் சிறுமி ஒருவருக்கு இதய சத்திர சிகிச்சைக்கு உதவி வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார் என குறிப்பிட்டார். 2003ஆம் ஆண்டளவில் சில பகுதிகளில் பேரழுத்தம் ஒன்று இடம்பெற்ற போது விடுதலை புலிகள் அமைப்பினர் சிங்கள மக்களுக்கு உதவியதை பார்த்து மக்கள் அவர்களை வரவேற்றனர் என குறிப்பிட்டார். இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வத்திக்கானின் ஒத்துழைப்பை பாப்பரசர் 14ஆம் போப் லியோ அறிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தின் பொறுப்பாளர் மார்க்சிக்னோர் ரொபர்டோ லுஷ்னி இதனை அறிவித்தார். இலங்கையின் பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது இரங்கலை தெரிவிக்கவும் இந்த கடினமான தருணத்தில் இலங்கைக்கு தனது ஒற்றுமையை உறுதியளிக்குமாறு பாப்பரசர் லியோ தம்மிடம் தெரிவித்ததாக லுக்ஸ்னி தெரிவித்துள்ளார். இந்த பேரிடருக்கு பின்னரான சூழ்நிலையில் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான முயற்சிகளில் இலங்கை மக்கள் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என பாப்பரசர் கேட்டுக்கொண்டதாக வணக்கத்துக்குரிய மார்க்சிக்னோர் ரொபர்டோ லுஷ்னி தெரிவித்தார்.